அக்கா, நல்லா இருக்கியா தமிழ்? நான் நல்லா இருக்கேன்க்கா. சொல்லுங்கக்கா. இல்ல தமிழ், நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆமாங்க்கா. கோர்ட்ல என்ன சொல்லலாம்னு இருக்க? என் புள்ளைக்கு எது கௌரவமோ, என் புள்ள பிறக்கும் போது எது அந்த புள்ளைக்கு சுயமரியாதையோ அதுதான்க்கா நான் செய்யலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல தமிழ். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னக்கா நடந்துச்சு? சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சேர்ந்துக்கிட்டு உன்னை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. ஆனா சேதுயா என்ன நினைச்சாருன்னு தெரியல. சடார்னு எந்திரிச்சு இன்னொரு வார்த்தை தமிழ்ச்செல்விய பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற, அவ யாருன்னு எனக்கு தெரியும், அது இதுன்னு உன்னை பத்தி ஒரு மாதிரி பெருமையா பேசினாரு. இங்க இருந்த யாருமே அவர் அப்படி பேசுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. எனக்கு அவங்க கிட்டலாம் அப்படி அவர் பேசினது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு தமிழ். உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினாரு தெரியுமா? உரிமையா பேசினாரு. என்ன தமிழ் சிரிக்கிற? என்னக்கா, இப்படிலாம் ஏதாவது பொய் சொன்னா நான் அதை நம்பிக்கிட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவேன்னு அம்மாச்சியும் அத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களா? ஐயோ தமிழ், சத்தியமா சொல்றேன், இது பொய் இல்ல. நிஜமாவே அவர் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஏன் கண்ணு முன்னாடியே அவர் என்னை தப்பான வார்த்தையை சொல்லி திட்டிட்டு நான் இல்லாதப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்னால நம்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இடத்துல நீங்க இருந்தா நம்புவீங்களாக்கா? தமிழ், நான் நிஜமாதான் சொல்றேன். வேணாக்கா, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்ல போறீங்கன்னு தெரியல. நான் வைக்கிறேன்க்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தமிழ், என்னை மன்னிச்சிருங்கக்கா, நான் வைக்கிறேன். தமிழ், போதுமாங்க? ராசாங்கம், அத்தா வா அத்தா, வா அத்தா. தூங்க போறியாப்பா? இல்ல அத்தா, என்ன விஷயம் சொல்லு அத்தா. சொல்லேண்டி. ஒண்ணும் இல்ல மாமா, அம்மாச்சியோட சுகர் மாத்திரை தீந்துருச்சு. அம்மாச்சிக்கும் உங்களுக்கும் ஒரே மாத்திரை தான், அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தோம். மோகனா, மாத்திரை இருக்கா? இருக்கத்த, எடுத்துட்டு வரேன். கொண்ட. ஏன் அத்தா, மாத்திரை வேணும்னு சொல்லியிருந்தா மோகனாகிட்டே கொடுத்து விட்டுருப்பேன்ல. ராசாங்கம், மாத்திரை வாங்கறத தாண்டி வேற ஒரு விஷயத்த பேச வந்திருக்கேன். சொல்லு அத்தா. இன்னைக்கு நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா?